ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் ஐ ஆம் ஃபிஷ். இந்த கேமில் லெவல் 3 நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கேமுக்குள்ளே போகலாம். லெவல் 3 ஏ பிரிட்ஜ் டு ஃப்ரீடம், அந்த லெவல் தாங்க இப்போ நம்ம விளையாட போகிறோம். லெவல் 2ல் நம்மளை ட்ராப் பண்ண அந்த பாக்ஸ்லேருந்து விழுந்தோம்ல, அந்த இடத்துல தான் இருக்கும். இது சின்னதாக வாட்டர் லாகிங் ஏரியா, பட் ஸ்விம்மிங் பூல் கிடையாது. லோக்கல் வாட்டர் ட்ராக்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வீடுங்க நிறையா இருக்குது. இதில் நம்ம வழியை கண்டுபிடிக்கணும். மீனுன்னு பார்த்தா இதில் நம்ம ஒருத்தர் தான் இருக்கும் போல இருக்கு. வேறு எந்த மீனும் இல்லை போல இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ஃபவுண்டைன் ஒன்று இருக்குது. இதுலேயும் குப்பைங்கள்லாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு பைப் லைன் இருக்குது. இது எங்கே கொண்டு போகும்போதுன்னு தெரில. டிச்சிக்காத உள்ளே போப்பா. கேப்பில், இந்த கேப்பில் மாட்டி ட்ராப் அவுட் ஆகி இங்கே வந்துடும். ஒரு வீட்டு கூரை மேலே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மழை பெஞ்சால் வந்து ட்ராக்கிங் ஆகி நிற்கும்ல, அந்த லேக்கிங் தண்ணியில் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதில் எப்படி சர்வே பண்ண போகிறது இல்லையா, வழி அடைச்சிட்ருக்கு, உடஞ்சிருக்கு. ஸ்டோரி மோடில் அங்கேருந்து ட்ராப் ஆகி திரும்ப நம்ம பவுலுக்குள்ளேயே வந்தாச்சு. இங்கே இன்னொரு மீன் சப்போர்ட்டுக்கு இருக்குது. கீழே விழுந்ததுமே பவுல் கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சு. படிக்கிட்டா அப்போ கண்டிப்பாக உடஞ்சிரும். எப்போ உடைப்போது? பரவாயில்லைங்க, உடையிலங்க, தப்பிச்சிட்டோம். செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. இந்த வீட்டுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு தப்பிக்கணுமா? கதவு திறந்துருக்கு. கிச்சனுங்க, இது டைனிங் ஹால்லாம் இருக்கு. கிச்சன் தான். ரொட்டேட் பண்ணி இப்போ நம்ம அந்த கதவை நோக்கி தான் போகணும். ஸ்பீடாக போகணும். கதவு மூடி இருக்குமோ? திறந்தாங்க இருக்கு. வீட்டுக்கு பின்னாடி சைடுங்க இது. வந்துட்டோம், நம்ம ரோட்டுக்கே வந்துட்டோம். செக் பாயிண்ட் அங்கே இருக்குன்னா அப்போ அந்த பக்கம் தான் போகணும். பவுல் வேறு உடஞ்சிருக்கு. அதுக்குள்ளே அந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிடணும் எப்படியாவது. நம்ம எப்படியாவது கடலுக்கு போயிடணும். நம்ம கடலுக்கு போனால் தான் அங்கேருந்து நம்ம சிக்னல் கொடுத்து ஃப்ரெண்ட்ஸுங்களை எல்லாரையும் அங்கே வர வைக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், பைப் லைன் போய்ட்டுருக்குங்க. அப்போ இந்த பலகை மேலே தான் போய் ஆகணும். நம்ம பலகை மேலே போகிறதெல்லாம் நமக்கு தான் ஜுஜிபியாச்சு. அசால்ட்டாக போயிடுவோம். அந்த பைப்பிங்கில் நடுவில் கேப் போடுறது தாங்க நமக்கு ரிஸ்க்கு. உள்ளே உளுந்து உடஞ்சிச்சுன்னா அவள் தான். செக் பாயிண்ட் இப்போ உடஞ்சதுன்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரணும். செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. அப்போ ரோட்டுக்கு நடுவில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. வண்டிங்க வேறு போயிட்டு வருது. இவனுங்க வேறு ஓட்டை ஜாஸ்தி வச்சுருக்கானுங்க. ஏதாவது போயிடணும். போயிடு. உள்ளே இருக்க மீனு கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது தத்தியாக இருக்கும் போல இருக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. ஐயோ, கீழே வந்துட்டேன். ஓகே, ப்ரெட்டு புஷ் பண்ணி மேலே கொடுத்துருச்சு நம்மளை. செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிடுவோங்க. ஏன்னா இது திரும்பவும் நம்ம ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம். இப்போ அந்த கார்லாம் வந்துட்டுருக்குங்க. அந்த கார் வருது. அதுக்குள்ளே எப்படியா நம்ம போயிடணும். போயிடு. அடிச்சிச்சுங்க. காருக்குள்ளே டயரில் மாட்டிட்டோங்க. இன்றைக்கி அவ்வளோதான், மீன் ஃப்ரை ஆகிடுச்சு. திரும்ப செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். நம்ம இப்போ திரும்ப எப்படியோ இந்த ரோடை கிராஸ் பண்ணோம். இருங்க, அந்த கார் போட்டோம். கார் போனதை கிராஸ் பண்ணிடலாம். அடுத்த கார் வருது. சீக்கிரமாக சுற்றிட்டு புஷ் பண்ண போயிடலாங்க. இது ஒரு இறக்க மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாக இறங்கி அப்படியே ஸ்பீடாக போக வேண்டியது தான். இது எங்கே போய் விட போகுதுன்னு தெரில. நம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். பவுல் இது வரைக்கும் எதுவும் கிராக் ஆகலை. செக் பாயிண்ட் ஒன்று இருக்குது. செக் பாயிண்ட்டை பிடிச்சிடலாம்.
செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். இது ரொம்ப பெரிய படிக்கட்டாக இருக்குங்க. ஆனால் கடல் எனக்கு தெரிஞ்சிச்சுங்க. இதுலேருந்து நம்ம கண்டிப்பாக போயிடலான்னு நினைக்கிறேன். இப்படி தான் போய் ஆகணும் போல். பரவாயில்லைங்க, ஒரு 5 படிக்கட்டு தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக சறுக்கு மரம் தான். சறுக்கிட்டே போக வேண்டியது தான். ஆனால் நம்ம இவ்வளோ மின்னல் வேகத்தில் போய்ட்டுருக்கோமே, கண்டிப்பாக காரில் ஏதாவது அடிப்பட வாய்ப்பு இருக்குது. கார் வண்டி எதுவும் வராமல் ஸ்பீடாக போயிட்டோங்க. எதுவும் வந்துக்கிட்டே தான் இருக்குது. போயிட்டாங்க ஜம்ப் பண்ணிட்டோங்க. அவ்வளோதாங்க, பவுல் உடஞ்சிச்சு. அடுத்த தண்ணி லாக்கிங் ஏரியாவில் வந்து இருக்கோம். இங்கேருந்து இப்போ அடுத்து எப்படி தப்பிக்கணும்னு வழி பார்க்கணுங்க. பைப் ஹோல்லாம் இருக்குது, அதில் போயிடணும். ஆனால் 1 2 3 இருக்குது போல் இருக்கே. அப்போ எந்த பைப் ஹோல்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதுவாக இருக்குமா, உள்ளே போய் தான் பார்க்கணும். இல்லை இதுவாக இருக்குமா, எந்த பைப் லைன்னு தெரியலையே. அடடா, கன்ஃபியூஸ் பண்ணி விட்டானுங்களே. சரி, வேறு வழி இல்லை, ஒன்றா போய் தான் பார்த்தாகணும். இருங்க, ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடித்து மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பைப்பை முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. உள்ளே போ. கரெக்டாக போங்க. போயாச்சு. இது ஜிக்ஸாக்லாம் வேலையெல்லாம் நடக்குதுங்க. மூடியிலேருந்து ட்ராப் ஆகிட்டாங்க. கரெக்டானது தான் பிடிச்சிருக்கோம். ஓகேங்க, சேரில் வந்து ட்ராப் ஆகிட்டோம். என்னங்க இங்கே வந்துருக்கு ட்ராப் ஆகிட்டோம்? அப்போ செத்துட்டோமா? திரும்ப முதல்லேருந்துங்க. அடடா, இந்த வாட்டி மாற்றி போயிட்டாங்க. அந்த இது கிடையாதுங்க, அந்த இது கிடையாது. இதில் தாங்க போகணும். இந்த வாட்டி கரெக்டாக என்னத்தில் போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஜம்ப் ஆயிருங்க. ஜம்ப் ஆகி திரும்பவும் அதே இதை சேர் தானே. அங்கே ஒரு பவுல் இருக்குது பாருங்கள், அந்த இதில் வருங்க. அடடா, இந்த வாட்டி பாட்டில் கொடுத்துட்டாங்க நமக்கு. பவுல் கிடையாதுங்க, கேண்டி பாட்டிலுங்க. இது ஏதோ தண்ணி ஊற்றி வச்சுருந்துருக்காங்க. இதுலேருந்து எப்படிங்க நம்ம போகிறது? பவுல் மாதிரியே தான் இதை உருட்டணும் போல் இருக்குங்க. பவுல் ஈஸியாக இருந்துச்சு, இதை உருட்டுறது கஷ்டம் போல் இருக்கு. அப்படியே தான் தள்ளிட்டு போகணும் போல் இருக்குது. 2 பக்கமும் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம. இது கிட்டத்தட்ட ஒரு கார் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. அந்த மீனை பொறுத்த வரைக்கும் இது கார் தான் ஓட்டணும். ஐயோ, ஒரு குண்டா ஆண்டி வேறு வராங்களே. கீச்சர் போகிற குண்டா ஆண்டி ஓரமாக போயிட்டாங்க. இன்னொரு ஆண்டி வராங்க. அப்பாடா, பாதியிலே திரும்பிட்டாங்க. ஓகேங்க, செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. அப்போ தலைவர் கரெக்டாக தான் போயிட்டுருக்காரு. கீழே தாங்க இருக்குது ஓஷனு. நம்ம இந்த பக்கமாக போய் அந்த பாலத்துலேருந்து கீழே விழுந்துட்டா ஓஷன் போய் ரீச் ஆகிடலாங்க. இது எப்படியாவது நம்ம இங்கே கொண்டு போய் அங்கே சேர்த்துடணுங்க. நம்ம இந்த மீனை கொண்டு போயிட்டோன்னா இந்த மீன் மூலிமா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அங்கே வந்துடுவாங்க. ஒவ்வொரு மீனாக கொண்டு போய் நம்ம சேர்த்துணுங்க. சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். செக் பாயிண்ட்டை பிடிச்சிருங்க. ஓகே. செக் பாயிண்ட்டை தானே பிடிக்க சொன்னேன், குதிக்க சொன்னேன். நீங்கள் குதிச்சிட்டியா? கொஞ்சம் ஆக்சிலேட் அழுத்திட்டேன் போல் இருக்குது. பரவாயில்லைங்க, திரும்ப செக் பாயிண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இங்கே இருந்தாங்க வருது. ஓரம் போகிறப்ப மட்டும் கவனமாக போகணும். இந்த பாட்டிலில் போகிறது தாங்க ரொம்ப ரிஸ்க்கு. பார்த்து ஒன்றே இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. கரெக்டாக போங்க. அப்படிதான் ட்ராவல் பண்ணி போகணும். உடன் பிளாக் ஏரியா வந்துச்சுங்க. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும்னு நினைக்கிறேன். ஓஷன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கடலுக்கு போகிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள். நம்மளாக இருந்தால் பரவாயில்ல, பஸ்ஸை பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி போயிடலாம். ஃபிஷ்ஷாக இருக்கிறதுனால வேறு வழி இல்லைங்க. ஆனால் ஒரு ஃபிஷ்ஷாக இருந்து இவ்வளோ போராட்டம் பண்ணி வருது பாருங்கள், உண்மையிலே பாராட்டணுங்க. போங்க
ரைட் சைடு. செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. அங்கே செக் பாயிண்ட் இருக்குது. வழி எங்கே இருக்குன்னு தெரியலையே. இது ஆப்ரேட் பண்ணுறதாங்க ரொம்ப கஷ்டமே பாட்டிலில். அடடா உடஞ்சிடுச்சு. ஓ, வழி கொடுத்துட்டாங்க போல இருக்கப்போ. ஸ்ட்ரைட்டு தான் அப்போ வழி. ஓகே. இதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா நம்ம அந்த இதை ரீச் பண்ணிக்கலாம். செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிடலாம். செக் பாயிண்ட்டை பிடிச்சாச்சு. அப்படியே இப்போ லெஃப்ட்டுங்க. ஸ்ட்ரைட்லாம் வழி இல்லை, லெஃப்டில் தான் போய் ஆகணும். இதில் போய் எதில் சுற்றிட்டு வரணும்னு தெரில. அதானே, ஏதாவது ஒன்று நமக்கு கெடுதல் பண்ணலான்னா இவனுக்கு தூக்கமே வராது. அங்கங்கே உடச்சி விட்றதே வேலையாக போச்சு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிச்சு போல் இருக்குது. அதான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்றானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருந்தாங்கன்னா நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். தனியாக வேறு விட்டாங்க. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர தானே போயிட்டுருக்கோம். சீக்கிரம் எல்லாரையும் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் வழி இருக்க மாதிரி உடச்சிட்டானுங்க, மொத்தமாக உடச்சிட்டானுங்க. வழி இல்லைங்க. ரைட் சைடில் ஏதோ பைப் லைன்ஸ் இருக்குது, அதில் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதை ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட் பண்ணி இந்த பைப் லைன்ஸில் போவோம். இது தாங்க வாட்டர். இதுலேருந்து நம்ம சறுக்கிட்டு வருவோம்ல, அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதில் சறுக்க ஆரம்பிச்சிட்டோமா, சறுக்கிக்கிட்டே போக வேண்டியது தான். ஃபுல்லாக சறுக்கிட்டு செக் பாயிண்ட் அங்கே இருக்குது. இன்னமும் ஆனால் ரொம்ப தூரம் போகணும் போல் இருக்குங்க. தண்ணி ஆனால் கீழே இருக்குது. இங்கேருந்து விழுந்தால் கூட தண்ணியில் விழுந்துடலாம் போல் இருக்கு. செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிருந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தான் செக் பாயிண்ட் இருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போல் இருக்குது. பவுல் வேறு உடஞ்சிட்டே வருது. பாட்டிலு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஊறுகாய் ஜாடி மாதிரி. கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்தா என்னவா? இல்லை போகக்கூடாது. இன்னும் நம்ம போகணும். ரொம்ப தூரம் இருக்குது நமக்கு. அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய உடன் பிளாக்ஸ்லாம் இருக்குது போல். அதெல்லாம் கிராஸ் பண்ணால் தான் நம்ம போக முடியும். கரெக்டாக திருப்பிட்டீங்க. போங்க ஆப்ரேட்டர், ஓட்டுங்க வண்டியை. ஸ்பீடாக போங்க. நான் சொல்லிடுவேன், உங்களுக்கு தானே ஓட்டுறது கஷ்டமாக இருக்குது. ஓட்டுங்க, பார்த்து ஓட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபிஷ் கேம் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. நம்மளே அந்த ஃபிஷ்ஷாக இருந்து கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படியாவது ஓஷன் போயிடணுன்றது மாதிரி டார்கெட் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நல்லா போங்க. இந்த கேமோட லிங்க்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கேமோட லிங்க் அனுப்புகிறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதான் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட, அதுக்குள்ளே கவுந்தாச்சுங்க. தூரத்தில் இருந்தாங்க ஆரம்பிச்சிருக்கு செக் பாயிண்ட்டு. அந்த ஃபஸ்ட்டு இருந்த செக் பாயிண்ட்லேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த செக் பாயிண்ட்டை பிடிக்கணுங்க. என்னங்க, பிரிட்ஜிலேருந்து புகையாக வர கிளம்புது. நம்ம போகிறதுக்குள்ளே பிரிட்ஜே விழுந்துருமோ? எதுவாக இருந்தாலும் நம்ம போனதுக்கப்புறம் விழுந்தால் நல்லதுங்க. நம்ம இருக்கிறப்ப விழக்கூடாது. சீக்கிரமாக போகணும். போங்க. அடடா, இதுக்கு பதிலாக ஒரு ஜீப்பு கொடுத்துக்கலாம்ல மீனுக்கு. தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஜீப்பு. பரவாயில்லைங்க, மீன் கேட்டுருச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுறாங்க இப்போ வண்டியை. செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிருங்க எப்படியாவது. போகிற வழியே ரொம்ப சின்னது. இதில் பாக்ஸை வேறு ஏன்டா போட்டு வைக்கிறீங்க? பெயிண்ட் அடிக்கிற இதெல்லாம் வச்சுருக்கானு போல இருக்குது மெட்டீரியல்.
கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, ஆனால் ஒருத்தன் கூட வேலை காணோம். ஒரு வேளை லீவ் நாளில் வந்துட்டனோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லீவ் நாளில் தானே நம்ம விளையாட முடியும். அதனால தான் லீவ் நாளில் வந்திருக்கோம் போல இருக்குது. 2 பாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வழி இல்லை. சரி, நம்ம முதல்ல செக் பாயிண்ட்டை பிடிச்சிரும், அப்புறம் வழியை பற்றி யோசிக்கலாம். வேணாம், கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தால் ஊந்துருப்பேன். கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணி ஓட்டு. அப்படி தான் செக் பாயிண்ட்டை முதல்ல பிடிச்சிருங்க. இந்த செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த இதுக்கு போகலாம். பிரெட் பீஸ் வேறு அவ்வளோ லாங்கில் இருக்குது ஒன்று. அதுக்கு போகிற வழி இந்த பக்கம் தான் போகணுன்னு நினைக்கிறேன். சரி, போகலாம். இது ஒரு மேஸ் மாதிரி இருக்குது. இதில் இருந்தால் ஜம்ப் பண்ணி போகணும். ஓகே, பவுலுக்கு எதுவும் ஆகலை. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. போகலாம் ஸ்ட்ரெயிட். இதில் போய் இப்போ விழுந்தால் தண்ணியில் விழுந்துருவோமா இல்லை ரோட்டில் விழுவோமான்னு தெரியல. நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு? நம்ம இதுலேயே கரெக்டாக போவோம். இது சொன்ன வழியிலே போவோம். எந்த இடத்துல நமக்கு கேப் கிடைக்குதோ அப்போ அங்கே நேராக தண்ணியில் ஜம்ப் பண்ணிடலாம். ஆனால் இந்த வாட்டி தண்ணியில் ஜம்ப் பண்ணும்போது பவுலோடையே விழுந்தோன்னா, உடையிலனா இன்னொருத்த எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுப்பானே. அப்புறம் அங்கேருந்து வேறு வரணுமா? தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. நம்ம பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் இது பவுல் இல்லாமல் ஓடுற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் போங்க. முடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடல் கிட்ட வர ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. அடடா, உடஞ்சிச்சு. இது ஏன் உடஞ்சிதுன்னு தெரியல. உடஞ்சிச்சு, எல்லாமே உடஞ்சி உழுது ஃப்ரெண்ட்ஸ். அடடா, நான் இருந்த ஏரியா உடஞ்சிச்சு. உடஞ்சிச்சு, வீட்டு மேலே வருது. அப்பாடா, டேரெக்டாக கடலில் குதிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் கடலுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கேம் வீடியோ பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற ரெகுலர் கேம் வீடியோஸ் எல்லாம் உங்கள் மொபைலுக்கு ரெகுலராக வந்து சேரும். தேங்க்யூ.